பெற்று வரலாறை நாங்கள் படைத்தோமோ அதுதான் எங்களுடையது. அதே மாதிரி நமக்கு தீங்கு விளைக்கின்ற பொழுது அவதூறு வழக்கு தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு என்ன செஞ்சாங்க? நான் சட்டமன்றத்தில் பேசின பிறகுதான் 2 நாளைக்கு முந்தி நீர்வளத்துறை அமைச்சர் உச்சநீதிமன்றம் போவாருங்கிறார். இதுவரைக்கும் ஏதாவது பேசினாரா? இதை எதற்காக சொல்லினேன் சொன்னால், இந்த நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம் இன்றைய அரசாங்கம். வீட்டு மக்களை பற்றி தான் கவலைப்படுகிறார்கள். அவர்களுக்கு என்ன அதிகாரம் வேண்டும் என்பதை தான் பார்க்கின்றார்கள். ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சிறிதளவும் கவலைப்பட்டது கிடையாது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் இருவரும் தலைவர் வழியிலே நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். நாட்டு மக்கள் தான் எங்களுடைய எஜமானர்கள். அவர்களுக்காகத்தான் நாங்கள் உழைக்கின்றோம். அவர்கள் எங்களுடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்து கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெற செய்கின்ற பொழுது இங்கே இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனை அவருடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும். தமிழ்நாட்டில் இந்த மக்களவைத் தேர்தலில் 3 முனை போட்டி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நாங்க நினைக்கிறோமோ போறோமோ அது எப்படி எத்தனை முனை போட்டின்னு அது தேர்தல் வந்ததானே தெரியும். ஒருத்தரும் கிடையாது. மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்ந்தெடுக்க தயாராகிவிட்டார்கள். களத்தில் எதிரி இல்லை என்பது தெளிவுபடுத்துகிறேன். அதாவது லட்சக்கணக்கில் நீட் தேர்வு ரத்து செய்வோம். ஆட்சிக்கு வருவதற்கு முன் ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பேச்சு. இரட்டை நிலைப்பாடு தான் திமுகவுடைய நிலைப்பாடு என்று வெட்டு வெளிச்சமாகிவிட்டது. அதற்கு பிறகு நான் சொன்னேன், நீட் தேர்வை ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்து முதல் கையெழுத்தினாங்க. அது போயிட்டு அதற்கு பிறகு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, நீட் தேர்வு ரத்து செய்து ரகசியம் இருக்குன்னு சொன்னார். இன்ன வரைக்கும் ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியல. அடுத்தது ஒரு கையெழுத்துல ரத்து செய்யறோம்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான கையெழுத்து வாங்கினாங்க. ஊர் பூரா வாங்கினாங்க. அவருடைய கூட்டணி கட்சி தலைவிட்டு வாங்கினாங்க. அதையெல்லாம் வாங்கி ஒரு கண்ணாடி பெட்டியில போட்டு சேலத்தில் நடந்த கூட்டம். ஏன்னா எங்கேயுமே இடமில்ல. சேலத்தை இடத்தை தேர்வு செய்து அங்கே திமுக இளைஞர் அணி மாநாட்டு நடத்தினாங்க. அந்த மாநாட்டில் அந்த நீட் தேர்வு ரத்து செய்வதற்காக வாங்கப்பட்ட படிவமெல்லாம் காற்றுல பறக்க விட்டு காலில் மிதிபட்டு குப்பத்தொட்டிக்கு போன காட்சியை ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் தெளிவா மக்கள் பார்த்தாங்க. இதுதான் நீட் தேர்வு ரத்து செய்கின்ற ரகசியம். அது ஒவ்வொன்னா ஒரு வண்டியில டயர் ஒவ்வொன்னா கழுவிட்டு போற மாதிரி போயிட்டு இருக்கு. 4 டயர் இருந்தா 2 டயர் தான் போயிட்டு இருக்குது. 2 டயர் முழுசா போய் சேருமா இல்லையா தெரியல. ஏன்னா 4 டயர் இருந்தா தான் கார் போய் கரெக்டா இலக்கு அடைய முடியும். ஒரு காருக்கு 4 டயர் தான் இருக்குது. 2 டயர் பிடிக்கிட்டு போயிட்டு இன்னும் 2 டயர் போயிட்டு இருக்குது. அது அப்படியே இப்பதான் ஊர்ந்துட்டு போயிட்டு இருக்குது. அது போய் சேருமா சேராதா என்பது கடவுளுக்கு தான் தெரியும். அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தான் எஜமானர்கள். தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்து தான் எங்களுடைய வேட்பாளர் வெற்றுகிறார். நாங்கள் தேசிய கட்சி அல்ல, ஒரு மாநில கட்சியாக இருக்கிறோம். மாநில மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதுதான் எங்களுடைய தலையாய கடமை. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை எல்லாம் முதல் குரல் கொடுப்பது அதிமுக தான். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆக அவர்களுக்கு ஏதாவது சிறுபான்மை மக்களுக்கு ஏதாவது தமிழகத்தில் பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு முதல் குரல் கொடுப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. கரண்ட் போல கலந்துட்டு போயிட்டு கரண்ட் போற டயர்ல தனித்தனியா கலந்த போடிட்டு. அதாவது இது ஒரு ஜனநாயக நாடு. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு உரிமை இருக்குது, ஒரு பார்வை இருக்குது. இன்னும் தேர்தல் நெருங்கல. தேர்தல் அடுத்த மாதம் 2வது வாரத்தில் தான் அறிவிப்பதாக தகவல். அப்படி கால அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால அதுக்கு தகுந்தவாறு தான் ஒவ்வொரு கட்சியும் செயல்பட்டு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்று ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அதனால எந்த கட்சி எங்க இருக்குன்னு பொறுத்திருந்து பாருங்க. அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒரு எண்ணம் இருக்குது. அவருடைய எண்ணத்துப்படி அவர் கேட்கிறாங்க. அது
அது இது ஏற்கனவே தெளிவுபடுத்திக்கிட்டாங்க. பல முறை தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியிருக்குது. நேர்மையாக உண்மையாக தேர்தல் நடைபெற வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றப்படை நிலை. சரி, 3 நாள் நான் பேசிட்டு இருக்கேன். எங்கேயாவது டிவியில போடுறீங்களா சொல்லுவாங்க. தமிழ்நாடு எந்த அளவுக்கு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்ற விவரத்தை தெளிவாக நாடாளுமன்ற சட்டமன்றத்திலே நான் உரையாற்றினேன். நிதிநிலை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்ததை பார்த்தோம். அப்போது பேசிய அவர் நாட்டு மக்களுக்காக அதிமுக உழைப்பதாகவும் அதிமுகவை தேர்ந்தெடுக்க மக்கள் தயாராகிவிட்டதாகவும் தெரிவித்திருந்தார். மேலும் செய்தியாளர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்த காட்சிகளை பார்த்தோம். இதுகுறித்து பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.